திருவண்ணாமலையில் போலி நகைகளை அடகு வைத்து 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மத்திய கூட்டுறவு வங்கியின் பெண் மேலாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பைபாஸ் சாலை 3வது தெருவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. கூட்டுறவு வங்கியில் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் கணக்கினை தொடங்கி நகைகளை அடகு வைத்து வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த கருமாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸ், திருவண்ணாமலை அடுத்த அடராப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை ஆகிய இருவரும் கடந்த ஆண்டு கவரிங் நகைகளை வங்கியில் வைத்து பணம் பெற்றுள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ராமதாஸ், ஏழுமலை ஆகிய இருவரும் வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்கள் இடையே ரகசியமாக பேசி இவர்கள் மூலம் 20க்கும் மேற்பட்டவர்கள் மூலம் கவரிங் நகைகளை வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டுறவு வங்கியின் தணிக்கை பிரிவு அதிகாரிகள் காந்திநகர் மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் நகைகளை ஆய்வு செய்தனர். அப்போது ராமதாஸ் மற்றும் ஏழுமலை உள்ளிட்ட 23 பேர் பெயரில் கவரிங் நகைகளை வைத்து 3 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்த வங்கி மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன் மற்றும் வங்கி பணியாளர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவின் தனிப்படை விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் கவரிங் நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து சுமார் 3 கோடி மோசடி செய்யப்பட்டது உறுதியானது. இதையடுத்து வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன், ஏஜென்ட்டாக செயல்பட்ட ஏழுமலை ஆகிய 3 பேரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இது சம்பந்தமாக மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை வைத்து முகவராக செயல்பட்ட கருமாரப்பட்டி ராமதாஸ் மற்றும் கவரிங் நகைகளை வைத்து பணம் பெற்ற 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கவரிங் நகைகளை வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அலுவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.